கதை கேட்போமா? ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் டெய்லி காலையில் எழுந்தோன்னே ப்ரேயர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். அவன் தான் ஏசப்பாவை ரொம்ப அன்பு செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுவான், டீச்சர் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க டீச்சரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ நிஜமாவே ஏசப்பாவை அன்பு செய்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் அன்பு செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கப்ப நீ ஏன் அவர் சொல்கிற எதையுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்யலை, நான் தான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேனே அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறது மட்டும் ஏசப்பாக்கு பிடிச்சது கிடையாது. நீ அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சண்டை போடாமல் இருக்கணும், அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் யோசிச்சு, ஆமாம், ஏசப்பாவை அன்பு செய்கிறது டெய்லி ப்ரேயர் பண்ணுறதுல மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறதெல்லாம் இருக்குன்ட்டு இவனும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டான். ஆம் மக்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைப்பதும் இதுதான். கடவுளை நேசிப்பது அவருடைய வார்த்தைகளை நம் வாழ்வில் கடைபிடிப்பதில் தான் இருக்கிறது.